டு டெக்னாலஜிஸ் இன் தமிழ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, விண்டோஸ் 11ல் டெஸ்க்டாப் ஐகான்ஸ் எப்படி செட் பண்ணுறதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மை கம்ப்யூட்டர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது இன்ஸ்டால் பண்ணால் ஃப்ரெஷ் பிசியில். அண்ட் அதுக்கு முதல்ல வந்து விண்டோஸ் ஆக்டிவேட்டில் இருக்கான்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணால் தான் ஆக்டிவேட்டில் இருந்தால்தான் நீங்கள் செட் பண்ணவே முடியும். எப்படி ஆக்டிவேட்டில் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் போய் ஸ்டார்ட்டில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஆக்டிவேட்டுன்னு மட்டும் டைப் பண்ணிங்கன்னா see if windows is activated அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்டிவேஷன் ஸ்டேட்டஸில் ஆக்டிவேட் அப்படின்னு இருக்கும். இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஐகான்ஸை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எப்படி செட் பண்ணுறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஜஸ்ட்டு டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணுங்கள், பர்சனலைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே தீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான். தீம்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பர்சனலைஸில் தீம்ஸில் கீழே ரிலேட்டட் செட்டிங்ஸில் வந்து டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங்ஸ்னே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போது இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஐகான்ஸ்னே இருக்கும். இதில் கம்ப்யூட்டர், யூசர் ஃபைல், நெட்ஒர்க் வேணும்னா நெட்ஒர்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்ட்ரோல் பேனல் வேணுனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எது வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஐகான்ஸ் வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.